என்னால நம்ம அன்பை பற்றி பார்ப்போம். யோவான் 15 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய வசனங்கள். இதுல பார்த்தோமானால் பிதாவாகிய தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பவர்களாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருப்பவர்களாகவும் காணப்படும்படியாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல பார்த்தோமானால் அன்பில் முதலாவது நாம் நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது ஆவியின் கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும். முதலாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர். அந்த இடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிறோம் என்பதை பற்றி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பிதாவானவர் கனிகளை கொடுக்கிறது. முதலாவது கனி நம்ம கலாத்தியர் 5:22-23 பார்த்தோமானால் முதலாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த அன்பு, அந்த முதலாவது அன்பை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்படி பார்த்தோமானால் அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து எப்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, குமாரன் இடத்திலிருந்து நமக்கு எப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அன்பில் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்று பார்ப்போம். அது முதலாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அப்படின்னு இருக்கு. மார்க்கு 12:29 கற்பனைகள், என்ன கற்பனை அவர் கொடுத்திருக்கிறார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. 2வது கற்பனை, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாயினால் அந்த சகோதரனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை 2 கற்பனைகள். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு. 2வது கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிறது. 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பா இருக்கிறது அப்படின்னு பார்ப்போமானால், நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கூட நம்ம பேச மாட்டோம். அப்படியே ஒரு பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். அவங்களுடைய இருதயத்துல என்னென்ன கவலைகள், அவங்க என்ன வியாதியோட இருக்காங்க, அவங்க என்ன துக்கத்தோட இருக்காங்க, அதை நம்ம கேட்டு அறியும்படியாக அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சில பேர்கிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது கூட ஒரு அன்பு. அன்பான அந்த வார்த்தை நம்ம கேட்கும் பொழுதே அவங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான துக்கங்களையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க, அவங்க பலகீனங்களை வெளிப்படுத்துவாங்க. இப்படி அந்த அன்பு நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதுல ஒரு ஆவிக்குரிய கனியாக அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னால், நீங்க அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது, அவருடைய கற்பனைகள் நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது, அவருடைய அந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த அன்பு தானாக வெளிப்படுவதாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்டதான சுத்திகரிப்பு நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்றால், யோவான் 15:2 கடைசி பகுதி, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யார் சுத்தம் பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம அதிக கனிகளை கொடுக்கும் பொழுது அதுக்கு அந்த இடத்தை பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணுபவராய் காணப்படுகிறார். அப்ப ஆண்டவர் இடத்துல இருந்து நம்மளுடைய சுத்திகரிப்பின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகுகிறீர்கள்.
அப்ப அவருடைய உபதேசத்தின் மூலமாகவும் நம்ம சுத்தமாவோம், சுத்திகரிக்கப்படுவோம். முதலாவது அவர் என்ன சொல்றாரு, கனி குடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியே அவர் சுத்தம் பண்றாரு. இரண்டாவது, அவருடைய உபதேசத்தின் மூலமாக நாம் சுத்தமாக்கப்படுவோம். அப்பொழுது நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாய் தேவ அன்பு பரிபூர்ணப்படும்படியாக அது நமக்குள்ளாய் காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியாக அதிக கனிகளை கொடுக்கும்படியான அந்த அன்பு, அதிக கனிகள், நம்ம அதிகப்படியான கனிகளை கிறிஸ்துவ ஜீவியத்துல பாத்தீங்கன்னா அந்த அன்புக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத அன்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பெருமை பாராட்டாது, அது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும், அது எல்லாவற்றையும் பரிபூர்ணத்தோடு அது ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அன்பு நமக்குள்ளா இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கும்படியான காரியம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு மேல் வசனத்துல பார்ப்போமானால், அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படிக்கும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் அந்த அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். எப்படிப்பட்டதான ஒரு அன்பு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, நம்மளுடைய ஜனத்தார்க்காக, நம்மளுடைய பெற்றோருக்காக, நம்மளுடைய உறவினர்களுக்காக இப்படிப்பட்டதான ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். ஆனா நம்ம யாருக்கிட்டையாவது போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த அன்பை வெளிப்படுத்தினார், நீங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்டதான ஒரு கனி, அப்படிப்பட்டதான ஒரு வாயின் வார்த்தை, அப்படிப்பட்டதான ஒரு உபதேசம், அப்படிப்பட்டதான ஒரு கற்பனை, அன்பு, அன்பு நிலையான அன்பு, அந்த மாறாத அன்பு, அந்த மாசற்ற அன்பை குறித்து நம் மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்கும் போது நீங்க எனக்கு சீஷராய் இருப்பீர்கள், என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் நீங்க எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அதை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம், அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம், இததான் அவர் எதிர்பார்க்கிறாரு. வேற ஒன்றுமே இல்லை. நம்ம சீஷர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லுபவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களை பத்தி நம்மளுடைய வாயை திறக்கும் பொழுதே ஒரு வேத வசனத்தோடு மற்றவர்களோடு நம்ம பேசுவோமானால் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு காரியம் அங்கு நிகழும், அங்கு நடைபெறும். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருப்பவர்கள் விசுவாசத்தோடு கூடிய அந்த அன்பு அவர்களோடு இருக்குமானால் அவங்க எங்க போயிட்டு ஆண்டவரை பத்தி சொன்னாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வல்லமையை உண்டு பண்ணுவார். விசுவாசத்தோடு நம்ம அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவருடைய வசனங்களை சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் செவியை கொடுத்திருக்கிறார். அந்த செவியை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போமானால், ஆண்டவருடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்கும்படியாய் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் நமக்குள்ளாய் காணப்படும் பொழுது நமக்கும் அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷப்படுவார்கள். அநேக விண்ணப்பங்கள் வேண்டுதல்களோடு நம்ம இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். அப்படி நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு ஆண்டவர் செய்ய சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு நம்ம சீஷர்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்டதான பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வாய் திறவாதபடி நம்மளுடைய வாயை மூடிக்கொண்டு இருப்போமானால் அது நலமானதாக அவருக்கு காணப்படாது. ஏனென்றால் கனி கொடுக்காத மரம் என்ன இடத்தில் காணப்பட்டது என்று பார்ப்போமானால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையில எழுந்து நகரத்துக்கு போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா அவருக்கு பசி உண்டாயிட்டு.
அந்த பசியை தீர்க்க வேண்டுமானால் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அது கனி இருக்குன்னு பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தோமானால் அந்த மரத்துல இலையை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமே உன்னோட மரத்துல இருந்து கனியே இல்லாமலே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அப்ப நம்ம இடத்தில் கனி இல்லாத பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படுவோம். நம்ம இடத்தில் அந்த அன்பு என்னும் கனி இருக்குமே ஆனால் அநேகர் இடத்துல நம்ம பேசும்போது கூட தானாக ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு மத்தியில வெளிப்படும். இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க பொறுமையா இருப்பாங்க, இவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க அன்பா இருப்பாங்க, அவங்களுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி என்று நம்ம தேடி வரும்பொழுது மற்றவர்களுக்கு நம்ம கனி கொடுக்கிற மரங்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மேல் பகுதியை நான் படிக்கிறேன். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அந்த அறுத்து போடுற கொடி எங்க போயிட்டு சேருகிறது என்று பார்ப்போமானால் யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கடைசி பகுதி, அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போய்விடுகிறது. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு ஜீவன் நமக்குள்ளாய் காணப்படாதபடிக்கு அனைவருக்கும் நம்ம அன்பை வெளிப்படுத்துபவர்களாய், ஆவிக்குரிய அந்த கனியாகிய அன்பு மற்றவர்களிடத்தில் நம்ம கொடுப்பவர்களாய், அந்த அன்போடு நம்ம பகிர்ந்து கொள்பவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்பு தனிந்து போயிடுச்சு. குடும்பங்கள்ல கூட ஒரு ஒற்றுமையான, ஒரு மனதான ஒரு அன்பு ஐக்கியம் இல்லாதபடி காணப்படுது. அப்படியெல்லாம் இல்லாதபடி நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, சுத்தம் பண்ணும்படியாக அவருடைய உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் ஆவியின் கனியாகிய அந்த அன்பு பரிபூர்ணப்பட்டதாய் காணப்படும். நாமும் இந்த இடத்தில் கூட ஆண்டவருக்கு நம்ம நன்மை செய்பவர்களாய், அவருடைய அன்பை பற்றி வெளிப்படுத்துபவர்களாய், அவர் நமக்காக செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுபவர்களாய் இருக்கப்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கூட ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.